கர்த்தராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். புதிய மாதம் 9ஆம் மாதத்தை காணச் செய்த இந்த வாய்தவனுக்கு நான் சோசரிக்கிறேன். இந்த 9ஆம் மாதத்திலும் கர்த்தர் புதிய காரியங்களை செய்து பெரிய பெரிய காரியங்களை செய்து எங்களை மகிழ பண்ணுகிறார். அந்த கிருபைக்காக நான் இந்த வாய்தவனை சோசரிக்கிறேன். இந்த நாள் இந்த புதிய மாதத்துக்கூடாக எங்கள் ஊழிய பாதையில் வாழ்க்கை பாதை நடத்தி கொண்டிருக்க அந்த வாய்தவனுக்கு நான் நன்றி சொல்லி இந்த நாள் இந்த சங்க வானொலி ஊழியத்தினூடாக மாலை நேரத்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை மாலை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளின் கிருபையாய் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்போம் நாங்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியா. Sister, praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக இந்த மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் தேவன் நமக்கு பாராட்ட கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபித்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். நீர் மகிழ்ச்சியாய் இந்த 8 மாதங்கள் எங்கள் நடத்தி வந்தீர் கர்த்தாவே. நாங்கள் வேண்டிக் கொள்வதை நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் செய்து முடித்தது உம்முடைய கிருபை கர்த்தாவே. அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன் தகப்பனே. இந்த 9ஆம் மாதத்தையும் எங்களை காண செய்தீர். எங்கள் கரங்கள்ல இந்த 9ஆம் மாதத்தை தந்திருக்கிறீர். அந்த கிருபைக்காக கொடி சோஸ்திரம் அப்பா. இந்த 9ஆம் மாதத்திலும் நீங்க எங்களை நடத்த போற விதத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் நிகழ்ச்சிகள் யாவையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவர்களை முன்குறித்திரோ அவர்களை அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக எங்களை வணைந்திட வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. நீர் மகிமைப்பட்டு வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆசீர்வதித்தாங்க. இருக்கிறவர்கள் இருந்த வண்ணம் கேட்கிற உள்ளத்திலும் இல்லத்திலும் பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதாக அப்பா உடைய வார்த்தைகளும் துதிப்பாடல்களும் உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்வீராக. உடைய அற்புத கரம் நடத்த வேண்டுமாய் உடைய வல்ல கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அறிய தருகிறேன். இந்த நாளும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையானது சங்கீத புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அப்படியாக நான் நம்பி இருக்கிறேன் அவருடைய கிருபையைத்தான். இன்றைக்கு மனுஷர் என்னுடைய பலத்திலேயோ என்னுடைய பண பலத்திலேயோ பதவி பலத்திலேயோ எதுவுமே நம்பவில்லை. தேவனுடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். அப்படியாக கிருபையாய் இந்த தருணத்தை அந்த 9ஆம் மாதத்துக்கு நான் நன்றி செலுத்தி இதனாலும் எல்லா ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதித்து நடத்துவார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையை நம்பி இருக்கிறோம். நம்பி இருக்கிற இடத்துல நாங்க நம்பிக்கையோடு இன்னும் நெருங்கி சேருவோம். இதனால நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடக்க போற நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளாவன. 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்வோம். 7:30 இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட கடந்து செல்ல போகிறோம். இதனாலும் வார்த்தையின் வெளிச்சமாக முதலாவதாக தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் எங்களோடு பாஸ்டர் ஞானப்பிரகாசம் ஐயா. இலங்கை தேசத்தில இருந்து வார்த்தையின் வெளிச்சத்திலே தேவ செய்தி எடுத்து வருவார்கள். இரண்டாவதாக தேவ செய்தியை வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி கூடாக எங்களுக்கு எடுத்து வருகிறார்கள் மகேந்திரன் ஐயா அவர்கள். கனடா தேசத்தில இருந்து வான்கூவர் பகுதியில இருந்து எடுத்து வருவார்கள். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியிலே மூன்றாவதாக தேவ செய்தி எடுத்து வருவார்கள் எங்களோட பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்தில இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். அடுத்ததாக 9 மணிக்கு நாங்க வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் இணைய போறோம். எங்களோடு பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோவில இருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்துவார்கள்.
அடுத்ததாக நாங்கள் 9:30 கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையோரம் பருவத்துக்கு நேராக என்ற பகுதிக்கூடாக நாங்கள் கடந்து செல்ல போகின்றோம். கண்களை ஏறெடுப்போம். அலையுங்கள், இணையுங்கள். அதாவது ஜோபு பிறருக்காய் செபித்த போது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஜோபுவின் முகத்தை பார்த்தார். அப்படியாக நாங்கள் பிறருக்காக திறப்பின் வாசலில் நிற்கும் போது எங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய தேவைகள், எங்களுடைய மன பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து எங்கள் சிறையிருப்பு, உங்களுடைய சிந்தனை போற சிறையிருப்பு, எண்ணம் போற சிறையிருப்பு, நினைவுகள் போற சிறையிருப்பு எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதித்து இரட்டந்தனியான பலனை பெற்றுக்கொள்ள தருவார். அப்படியாக அனுபவிக்க அலையுங்கள், இணையுங்கள், சங்கம் வானொலிக்குள்ள சங்கமிக்க அன்புடன் வாருங்கள். வாழ்த்தி உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இதனாலும் நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்குடாய் கடந்து செல்ல போறோம். எங்களோட சகோதரி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். கருணா சிஸ்டர் அவர்கள் இணைப்பிற்கும் சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்குடாய் கடந்து சென்று தேவ நாமத்தை உயர்த்துவோம். அழைப்போமா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாருங்கள். 9 மாதத்தில் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள் செயல்படட்டும். ஆமென் ஆமென். Thank you sister. God bless you. அப்பா பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. அப்பா தகப்பனே, நீர் எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறீர். கர்த்தாவே உம்மை அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பிடுகிறோம், உரிமையோடு கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை நீர் இதுவரை நடத்தி அடுத்த மாதத்துக்குள்ளாக கால் வைக்கும்படியாய் கனிமணி போல பாதுகாத்து வந்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் காயப்பட்டீர், துன்பப்பட்டீர், எங்களுக்காக அவமானப்பட்டீர் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களை நினைக்கிறதுக்கு நாங்களும் மாத்திரம் சுவாமி. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களும் இதுவரை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கூடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் சொன்னபடி நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்ற உம்முடைய வார்த்தையின்படி இந்த ஜீவ ஒளியை நாங்கள் மட்டுமல்ல கர்த்தாவே, இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக்குறுதி செபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி ஆண்டவரே. அப்பா, நீர் அவர்களோடு கூட இருந்து பேசுங்க ஆண்டவரே. அப்பா, இது ஆத்தும ஆதாயத்துக்குரிய ஊழியம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரிய ஊழியம் அல்ல, இது பரலோக ராஜ்யத்தின் பயணம் ஆண்டவரே. அந்த பயணத்துக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களை சுத்தப்படுத்தி, எங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே எங்களை புதுப்பிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய புதிய கிருபைகளை நாங்கள் காணும்படியாய், உம்முடைய மகிமையை நாங்கள் காணும்படியாக எங்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். தொடர்ந்து உம்முடைய ஜீவனங்களுக்குள்ளே அப்பா கனி கொடுக்கும்படியாய் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலும் சௌரன் லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கட்டும். அப்பா, இந்த வானலை கூடாக கடந்து போகிற ஒரு வார்த்தையும் அநேகரை தொட்டு சுகமாக்கிய அடையாளங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாய் இவர்களுக்கூடாக செய்கிற அந்த காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்படியாய் ஆசீர்வதிங்க. குடும்ப தேவைகளை சந்தித்தல்லுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா மன விருப்பங்களை நீர் அறிகிற தகப்பன் தொடர்ந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மகேந்திரனங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்துங்க. அவங்களுடைய ஊழியத்தை செய்ய அப்பா தகப்பனே, ஒருமனப்பட்டு இந்த இடத்துல வந்து செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அதுபோல சௌரி சுபா இளங்கோக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து சௌரி செல்லுகிற இடங்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தை சொல்லும் போது அநேகர் விடுதலையாக்கப்படும்படியாய், நீங்க ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா அபிஷேகம் உற்சாகத்தின் ஆவியை நீங்க கொடுக்கிறது போல தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதுபோல சௌரி டோலிக்காவும் ரஞ்சினி அலங்காரமணிக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை அவருடைய குடும்பங்களையும் தொடர்ந்து நடத்துங்க. உங்களுடைய ஊழியங்களுக்காக தங்களை ஒப்பு கொடுக்கிற இந்த சோரிகள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப காரியங்கள்ல எல்லா சந்தோஷங்களும் ஆரோக்கியங்களும் பெற்று கொள்ளும்படியாய் உம்முடைய திருப்பாதல் அவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா ஊழியக்காரர் மேலும் உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் கடைசி பரியந்தம் உம்மோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அவர்களையும் அவருடைய சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சபைக்கு தேவையான அந்த ஆத்மாதாயங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் உடைய உதவி ஒத்தாசை கிடைக்கட்டும், மனித தயவுகள் கிடைக்கட்டும். தகப்பனே, நம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. தாழ்மையை தரித்துக் கொள்கிறவர்களாய், உம்முடைய ஆத்துமாக்களை குணமாக்குகிற வைத்தியர்களாய், ஆவிக்குரிய தாய் தகப்பனாய் நீர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பாத்திரமும் கர்த்தாவே உம்மாலே நடத்தப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து சுமைக்கிறோம். அவர்களை அவருடைய சபைகளையும் பொறுப்படுங்க. பின்மாற்றத்தில் உள்ளவர்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்மை துதித்து பாடவும் உம்மை புகழவும் அவர்களை ஒன்று கூட்டி சேர்க்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து சுமைக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பின்னாக போகாதபடி, அப்பா இந்த மாயையான காரியங்களுக்கு பின்னாக போகாதபடி ஒவ்வொரு ஆத்மாவும் வந்து சேரும்படியாய் இந்த ஊழியக்காரர்கள் நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நகரத்திலே கத்தாவே உம்முடைய ஆளுகை பெரிதாயிருக்கிறது. ஆனாலும் மேசியாவை அறியாதபடி, இன்னும் அறிய முடியாதபடி கண்கள் கட்டப்பட்டிருக்கிற நிலையில இருக்கிற எல்லா ஜனங்களையும், இஸ்ரவேல் மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும், பாதுகாப்பை நீர் கொடுக்கிறவர் என்பதை அறியட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவளுடைய தேசம் எப்போதும் உமக்காக வைராக்கியமாய் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சிறு கூட்டமாய் அவர்களை நீர் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் நீர் செங்கடலை பிளந்து வழிநடத்தின காலத்திலே இருந்து கத்தாவை இதுவரை நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் காணும்படியாய், அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல அயலில் உள்ள ஒவ்வொரு தேசத்து மக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அறியாமை நீருளுக்குள் இருக்கிற அந்த ஜனங்கள் நீரே இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்பதை காணும்படியாய் அந்த ஜனங்களுக்கும் உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அழிந்து பாதாளம் போகும் முன்பாக அந்த ஜனங்களையும் இழுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய தேசத்துக்கு நேராக தங்களுடைய கைகளை விரல்களை நீட்டாதபடி கத்தாவே உமக்கு பயந்த மக்களாய் மாறும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிழையான வழிகளை காண்பிக்கிற எல்லா தலைவர்களையும் நீக்கி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அந்த மக்களினுடைய இருதயங்களை நீர் குணமாக்குற தகப்பனவர்களுக்கு தேவையான எல்லா உறைவிட வசதிகள், உணவு வசதிகள், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கண்ணீரை துடைக்கிற தகப்பன் நீர் என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. நீர் சிருஷ்டிகள் யாவும் உம்முடையதென்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தின் சிருஷ்டிகள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய திருக்கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க, நடத்துங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் நேரத்துக்கு வந்து உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாய், அபிஷேகிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறான் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறான் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம்
நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். Praise Lord, sister. ஆமென், ஆமென். அருமையான பாடல், அழகாக பாடி முடித்தீர்கள். எல்லாருக்கும் பாடப்பட்டு செபித்தீர்கள். அப்படியாக பாடி துதித்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், நன்றி. தொடர்ந்து விளைந்திருங்க. ஆமென், ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான பாடல், நிச்சயம் ஆழமான சத்தியம் அடங்கியது. அழகாக நாமத்தை காத்தினால் துதித்தார்கள். நிச்சயமா துதித்து துதித்தே மனவாட்டி ஆயத்தப்படுகிறார் மணவாளர் வருகைக்காக. நாங்கள் அடுத்ததாக சங்கீத பொதுக்குள்ளாய் கடந்து செல்வோம். வார்த்தையின் தியானத்துக்காக இன்றைக்கு எடுத்துக்கொண்ட சங்கீதமான சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 1 தொடக்க 4 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்துக்குள்ளாய் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 84 1 தொடக்கம் 4.
சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவளமாயிருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுது உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். இந்த இடத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த சங்கீதம் ஒரு வனாந்திரத்துல இருந்து பாடின சங்கீதமாக சொல்லப்படுகிறது. இந்த தாவீது சங்கீதக்காரர் ஒரு வனாந்திரமான சூழ்நிலையிலிருந்து பாடுகிறார். எப்படி பாடுறா? உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிற பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுது உம்மை துதித்துக் கொண்டிருப்பார். நான் வனாந்திரத்தில் இருந்தாலும் உம்முடைய வீட்டில இருக்கிறேன். ஏன் இந்த சங்கீதக்காரர் இந்த இடத்துல சொல்லுகிறார்? வனாந்திரம், அந்த சூழ்நிலை தான் வனாந்திரம். ஆனால் அவருடைய சமூகமான வீட்டில அவர் தங்கி. அதுதான் பிரியமானவர்களே, இன்னைக்கு எங்களுடைய சிந்தனைக்காக என் தகப்பன் என்னோடு பேசின வார்த்தை, அதாவது எங்களுடைய சூழ்நிலைகள் வனாந்திரமா இருக்கலாம். நான் கூட என்னுடைய சூழ்நிலையில் எடுத்து பார்ப்பேன்னு சொன்னால், என்னுடைய பிள்ளைகள் வெளி தேசங்களுக்கு படிக்க சென்று அங்கே இருந்தாலும் இந்த இடத்துல அந்த பிள்ளையோட பாசங்கள் எனக்கு ஒரு வனாந்திரமா இருக்கலாம். ஆனா அந்த வனாந்திரத்தை தேவன் சொல்லுகிறார். தேவன் இந்த சங்கீதக்காரனை போல நான் சொல்லுவேன், என் தேவனுடைய வீட்டில நான் இருந்து துதித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய சமூகத்துல காத்துறேன். அவருடைய சமூகம் தான் என் வீடா இருக்கு. அப்ப பாருங்க, இந்த இடத்துல என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தாவீது சொன்னது போல நாங்கள் என்ன வனாந்திரத்துக்கு கூட கடந்து செல்றோம்ன்றது இல்ல, அந்த வனாந்திரத்திலும் வழியை தந்து அவருடைய சமூகமாக வீட்டில உட்கார்ந்திருந்து அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியா நானும் நீங்களும் விளங்கவே என்னை உங்களை அழைத்திருக்கிறார். இந்த வனாந்திரம் நிரந்தரம் அல்ல, இதுல நான் வழியை உனக்கு உருவாக்குவேன் மகனே மகளே என்று நமக்கு அந்த வழிகளை உருவாக்கி வழி நடத்துகின்றார். ஆமென். நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக துதித்து பாட எங்களோடு சிஸ்டர் டோலி அவர் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து துதித்து பாட வைப்போம். அழைப்போமா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாருங்கள் உங்கள் துதி பாடலை. ஆமென். நன்றி 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 இயேசுவே. நன்றி அப்பா. சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனம் கூறுகிறது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புவது அவராலே வரும். ஆமென். நன்றி சாமி. அப்பா, நாங்க நம்பி இருந்து எங்களை நீங்க வெக்கத்துக்கள் போடாமைக்கு எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வர்ற கிருபைகளுக்காக நன்றி செய்கிறேன். அப்பா, நிறைய கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் என்று கூறி நாங்க உங்களோட வார்த்தையில் நாங்க அமர்ந்திருக்கும் பொழுது நாங்க அசைக்கப்படுவதில்லையா அப்பா. அந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்த அந்த ஹோப், அந்த நம்பிக்கை, அந்த அன்பை எங்களுக்கு கொடுத்த எல்லா ஊழியக்காரங்களும் வரப்போற ஊழியக்காரங்களையும் கொடுத்து நீங்க அனைத்து உங்களுடைய அன்பில அனைத்து வைத்திருக்கிற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஊழியக்காரங்க யாவரையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் ஐயா அப்பா. இன்னைக்கு புதிதான மாலையாக அப்பா யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க, உங்களோட நோக்கத்தின்படி ஒன்றென்றாலும் ஆண்டவரை தவறாம அப்பா யாவும் உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் பாட்டுகள், கவிதைகள், சங்கீதம், வார்த்தைகள் மூலமாக நாங்க நம்பி இருக்கிற தேவன் மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களே அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்கள கூட அபிஷேகத்தினால நிரப்பி புதிதான மாலையாக எங்களுக்கு ஆசீர்வதித்தை தரும்படியாக கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி. ஆமே. நாங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு மட்டுமே எங்களுக்கு சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் எங்களுக்கு திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபடி அதுக்கு நான் நன்றி செலுத்தி அவர்களையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிக்கணும் என்று கூறி யாவருக்குமாக அவரை உயர்த்திக்கு தந்த ஒரு நல்ல ஒரு பாட்டை நான் பாட விரும்புகிறேன். நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன். ஆமேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து
இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே, காண்பவரே காற்பவரே, இருப்பவரே இருந்தவரே, இனிமேல வருபவரே, வலுவூட்டு திருவுணவே, வாழ வைக்கும் நல் மருந்தே, வலுவூட்டு திருவுணவே, வாழ வைக்கும் நல் மருந்தே. நன்றி உமக்கு நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆமே. நன்றி அஸ்வர், நன்றி அப்பா. நீங்க எங்களுக்கு தந்த ரட்சிப்புல எவ்வளோ பாக்கியம் உள்ளது. அதுக்கான நன்றி செலுத்துற அந்த அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு அறிந்து கொள்ள முடியாதவை இருக்கிறபடினா நாங்க அதுவரை இப்பொழுது நித்திய வெளிச்சத்துல வந்து உட வெளிச்சத்தை எங்கள் மூலமாக நீங்க வெளிப்படுத்துற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். வரப்போற ஊழியக்காரங்க யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஜெபித்தீங்க, அருமையான பாடல் அழகா பாடி அவரை உயர்த்தி மகிழ்ந்தீர்கள். அப்படியா உயர்த்தின உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். நன்றி. ஆமேன். நன்றி நன்றி. நாங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வாத நேருக்கான ஜெபத்தை எடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பு இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Sister Subha. God bless you. Amen. 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 Thank you, Lord. Once again, Lord, we come, Lord Jesus, to your very throne of grace, Lord, with many blessings that have already followed, Lord, with the ministers of the gospel and everybody that have been coming, Lord, and joining with your Velicham, Father, at this time, Lord, that, Lord, the ministry that has been going on through songs and the word that has been, Lord Jesus, read, Lord, we thank you, Lord, for the many ways in you have already blessed, Lord Jesus. And Lord, all that, Lord Jesus, that you have still, Lord Jesus, in focus, Lord, to come, Lord Jesus, right to the very end, Lord, that you are going to bless, even as Sister Subha is hosting today, Lord. Be with her, leader and guide her, Lord Jesus, every step of the way, Lord, and by the guidance of the power of the Holy Spirit alone, then your anointing power of the Holy Spirit alone, I pray. And also I thank you, Lord, even as Brother Mahindran has been working in the background alongside, Lord Jesus, to bring forth, Lord, the coordinating the people to come in and join and everything. And Sister Rita as well, Father, that has been coordinating the program alongside. We thank you for Brother Leslie, Lord, who has been doing all the recordings and everything, Lord, in focus, Lord, to be able to, Lord, do the production, all that takes, Lord Jesus, for the recordings to go into other media networks, Lord, into YouTube and Facebook and all the rest, Lord. This is all for you, Lord, for your name's sake, Lord, for the spreading of the gospel, Lord, that the harvest of the souls may come in, Lord.
Lord, that therefore, Lord, we bring the ministry, Lord, that is going forth, Lord, right at this very moment, Lord, into 100 nations. All those that have that, Lord, at this moment, into Nitya Velicham, Father, we pray over them, Lord. Send forth your, Lord, mighty power of the Holy Spirit, Lord, to come upon them, Lord. Bless them, Lord. Lead them and guide them every step of the way, Lord. Lord Jesus, this is no accident, Lord. They have bumped into this channel, but it is the guidance of your Holy Spirit upon their lives. No matter where they are listening from, Lord, they could be traveling, they could be at work, they could be from homes, they could be in the hospitals, wherever they might be, Lord. Father, you are ministering to them through the Holy Spirit, Lord. No matter what their needs are, Lord, like we always mention, Lord, it may it be, Lord Jesus, physically, mentally, emotionally, materially, Lord, more than anything, spiritually, Lord Jesus. Even as Lord Jesus, the ministers of the gospel that are going to preach the word, Lord, let the word goes forth, Lord, resonate upon their hearts and their spirits, Lord, and Lord, bring forth much fruit, and also healing can take place, Lord, even as the word goes forth, Lord, even as we pray, Lord Jesus, over them, Father, let your healing virtues flow through them, oh God. Lord, you said, Lord Jesus, by thy stripes we are healed, and it is finished already, Lord. It is already borne upon your body, Lord, on the cross of Calvary, Lord, and thereby, Lord, we are healed. Thank you, Jesus. Many have been touched, many have been healed, and your healing virtues are flowing through them, Lord Jesus, from the crown of their head to the very soles of their feet. And we thank you, Lord, because you are touching them, saving them, and completely delivering them, Lord, for all of their bondages, Lord. You are the bondage breaker, you are the yoke remover. It has already been, Lord, accomplished, Lord. We have to only believe and receive it in the name of Jesus. That's what, Lord, we pray, Lord, over the every single person, Lord. May it be a man or a woman or a boy or a girl, whoever they might be, Lord Jesus. You are able to, Lord, minister to each and every one of them, Father. And Lord, draw them unto yourself. And also, Lord Jesus, you said, consider your ways. Lord, we have to, Lord, come into a place of acknowledging, Lord Jesus, that we are sinners, Lord. All have fallen short of the glory of God, and because we have all been sinners, Lord, sometime or the other, Lord, that we have all now come in to the grace alone are we saved. None of our works, nothing else can save us, Lord, except by thy grace. That's where, Lord, the Sangamam to Nitya Velicham, Lord, the radio gospel is penetrating into the hearts and lives of people, from those that have already, Lord Jesus, come into that place of knowing you and, Lord, following on with you and being witnesses to you, Lord, now ministering to them, Father. Lord, therefore, Lord, we thank you, Lord, for the many ways in which, Lord Jesus, the Nitya Velicham is coming, Lord, into focus, into the way you are leading and guiding and blessing this many people that are listening, Lord, from the 110 nations. And we thank you for each and every servant of the Lord, as you have, Lord, lined them up to come and minister, Lord. We give them all to you, Lord Jesus. Anoint them all, Lord. Not a single word, Lord, that you have prepared through their hearts, Lord, that comes out of their lips, Lord, will fall down to the ground, but bring forth much fruit upon hearts, lives, Lord. And Lord, also touching them and, Lord, doing the work of Calvary, even sending forth your word. You said you send forth your word and you heal them, and it will not return to us void, but accomplish the thing it which was sent to. So we thank you, Lord. Now I pray, Lord Jesus, even as we, Lord, bring, Lord, every single the way in which you are going to lead and guide, Lord Jesus. You take, Lord, the most way in which we can only bring forth honor and glory to you and you alone, because you said, if my name be lifted up, I will draw all men unto myself. In Jesus' name we pray. Amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you for praying. Thank you. God bless you, your family, your ministry. Thank you, sister. God bless you too, Sister Subha. Amen, amen. இதுவரை நேரம் நாங்கள் ஆரம்பிச்ச பாடல் கூட கடந்து சென்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் எடுத்த பகுதியாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். வெளிச்சத்துல நித்திய வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுக்க வார்த்தையின் வெளிச்சம் நம்மோடு கடந்து வருகிறது. இதனால முதலாவது வெளிச்சத்தை கொடுக்க